வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஸா, வெஜிடபிள் பீஸா எப்படி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/2 கப்பு மைதா எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் சுகர், பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன், தயிர் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு சால்ட்டு. இப்போ இது நல்லா பிணைஞ்சி தண்ணி கொஞ்சமாக சேர்க்கணும். தண்ணி நிறைய ஆகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இதை நான் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம விடலாம். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவுக்கு சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பீஸாவுக்கு மேலே போடுற சாஸ். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் 1, பாதி தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். மீடியம் தக்காளினா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நான் வேக விட போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆன உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதை அரைச்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சாஸை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர். இதையும் சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பீஸாவுடைய பேஸ் இதை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாவும் தட்டக்கூடாது. பீஸா ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இன்னும் கொஞ்சமாக நல்லா பெருசாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டினதுக்கப்புறமா மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாஸை இது மேலே தடவலாம். இது ஃபுல்லாக தடவுனதுக்கு பிறகு மயோனீஸ் இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதையும் நம்ம வீட்லேயும் இது ரெடி பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ இதையும் இது மேலே நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2-3 ஸ்பூன் போட்டால் கூட போதும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள், கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், உங்களுக்கு என்ன வேணுமோ, ஸ்வீட் கார்ன், எந்தெந்த வெஜிடபிள் பிடிக்குமோ, கேரட் கூட யூஸ் பண்ணலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நாங்கள் எது ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவோமோ அதெல்லாம் நான் நிறைய சேர்த்துட்டேன். தக்காளி அந்தளவுக்கு விரும்ப மாட்டோன்றதெல்லாம் 2-3 பீஸோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பீஸாவுடைய அளவு தான்.
நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா நான் வேக வைக்காமல் தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது நான் சீஸ் யூஸ் பண்ணுறேன். சீஸ் லேயர் சீஸாக இருந்தாலும் ஓகே தான். சீஸை நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதால நான் நிறையவே சேர்த்துக்கிட்டேன். லேயர் சீஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அது எடுக்கும்பொழுது அது கூடவே கொஞ்சம் வரும். அதாவது பார்ட் அந்த ஒரு பார்ட்டை நம்ம பிரிக்கும் போது, பட் இது இந்த அளவுக்கு வர்றது வாய்ப்பில்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா 20 இல்லைன்னா 22 நிமிஷத்துக்குள்ளே இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் சொன்ன அளவுக்கு இந்த நேரம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்கலாம், பீஸா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இது சாப்பிட்றதுக்கு. நான் இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். இப்போ இது அடிபாகம் கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கருகாமல் கரெக்டான அளவு இது. அந்த 20லேருந்து 22 நிமிஷம் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். பீஸா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.